Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 2021 வெர்ஷனோட நம்ம ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீ, ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் செட்டப். நம்ம AutoCAD ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் செட் பண்ணிவிட்டு அந்த யூனிட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். லிமிட்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா, இப்போ நம்ம டயக்ராம் ட்ராப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு இன்ச்சஸில் வேணுமா, இல்லை எம்எம்ல மில்லிமீட்டரில் வேணுமா, இல்லை ஃபீட்டில் வேணுமான்றதை நம்ம அது இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி AutoCAD 2021 வெர்ஷனோட இன்டர்சர்ஃபேஸ் இப்படி இருக்கும் பாருங்க. இங்கே AutoCAD Nest 2021 வெர்ஷன். இப்போ நம்ம AutoCAD இருந்தால் நம்ம சிஸ்டமில் டூல் டெஸ்ட் எதாவது பண்ண போகிறோம்னாக்கா அது எந்த வெர்ஷன்ட்டு தெரியாமல் இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே அப்பர் கொஷனில் பார்த்தோம்னாக்கா நமக்கு அது தெரியும் எந்த வெர்ஷன் அதுன்றது. ஓகே, இப்போ AutoCAD 2021 வெர்ஷன்றது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ டிராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நியூ டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்தா ஓப்பன் ஆகுது, ஆர்எல்ஸ் நமக்கு ஃபைலுக்கு போய் நியூ ஒன் கொடுத்தோடனே நியூ ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, நம்ம வந்து கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் என் அண்ட் ப்ரெஸ் பண்ண உடனே ஷார்ட்கட் ஃபார் ஓப்பனிங் அ நியூ டிராயிங் இந்த மாதிரி நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம AutoCAD அண்ட் ஓகேங்களா ஆட்டோடெஸ்க்னு கொடுத்துருவோம். இந்த ஃபைலையும் ஸ்டார்டிங்கில் எனக்கு எதாவது செட் பண்ணுறதுனாக்கா செட் அண்ட் தென் இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் அண்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுது. எஸ், நம்மளுக்கு ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம AutoCADல வந்துட்டு நம்ம டூல்ஸ், இமேஜ், ட்ராஸ், மாடிஃபைமெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கு டயக்ராம் கூட நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போயிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கமெண்ட்ஸுங்க இருக்குது, அதே மாடிஃபை கீழே வந்துட்டு இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸுங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் போயிட்டு பாருங்கள் AutoCAD 2020 வெர்ஷனோட. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு இப்போது இந்த ப்ளூ கலர் என்ன இண்டிகேட் ஆகுது, க்ரீன் கலர் எது இண்டிகேட் ஆகுதுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் AutoCAD நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது அடிப்படை பேஸ் விஷயம் நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபுல்லாக இது பண்ண முடியும். நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எவ்வளவோ நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலும் அது பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு AutoCAD ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், யூனிட்ஸ்ன்ட்டு டைப் பண்ண போகிறேன். இங்கே வந்து UN அன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு யூனிட்ஸ் என்ற ஆப்ஷன் வந்துடுது. இதுக்கு போய் கிளிக் என்டர் பண்ணாக்க ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு இப்படி ஒரு டெலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து லென்த்துன்ட்டு இருக்குது. இந்த லென்த்தில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணாக்க எனக்கு வந்து ஆர்கிடெக்சர், டெசிமல், இன்ஜினியர், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம்னாக்கா டெசிமல் அண்ட் இன்ஜினியரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டிசைனிங் பண்ணுறதுக்கு. அதே வந்துட்டு இப்போ சிவில் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்ஜினியர் அண்ட் தென் ஆர்கிடெக்சர்ன்றதுக்கு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டெசிமல் அண்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த நம்ம டெசிமலுக்கு தான் போகும். ஓகேங்களா, டெசிமல் அண்ட் தென் ப்ரிசிஷன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ரிசிஷன்ஸ் கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் ஆகிட்ட உடனே லைக் 0.35.00 வந்து இண்டிகேட் ஆகுது. அது ஆகிட்டு ஒன்று எவ்வளோ வரணும், உங்களுக்கு பாயிண்ட் ஆகிட்டு ஒன்று எவ்வளோ இண்டிகேட் ஆகணும்ன்றதை யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக வந்துட்டு 2 இல்லைனாக்கா 3 இது ரெண்டு தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இங்கே 2ல இருக்கட்டும் 0.00 இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா, 2ல ப்ரெஸ் பண்ணிடுவோம். அண்ட் இப்படிங்க வந்துட்டோன்னே இது இருந்து ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அன்றதை கூட இதில் இண்டிகேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம டெசிமல் டிகிரின்னு கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம ஆங்கிள் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இது டெசிமல் டிகிரிஸ் தான். ஓகே, இது ப்ரிசிஷன்ஸ் வந்துட்டு கூட எனக்கு வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரின்றதுனால வந்துட்டு நமக்கு பாயிண்ட் தேவையில்லை, அதனால நம்ம வந்து 0 ஒன்லேயே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ இந்த லென்த் இங்கே வந்து புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லென்த் ஸ்பெசிஃபை பண்ணி லென்த்தில் வந்துட்டு டெசிமல் இருக்கணும் அண்ட் ப்ரிசிஷனில் வந்துட்டு 0.00. நெக்ஸ்ட் ஆங்கிள் போனாக்கா டிகிரி அண்ட் தென் ப்ரிசிஷன்ஸில் 0 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நமக்கு யூனிட் ஸ்கேல் இன்ஸ்டன்ட் கான்டென்ட் இருக்குது. இதாவது என்னன்னாக்கா நம்ம ஸ்கேல் வந்துட்டு எம்எம்ல வேணுமா இன்ச்சஸ்ல வேணுமான்றது மேலே நம்ம இதில் தான் இண்டிகேட் பண்ணுறது. இதில் வந்து பாருங்கள் யார்ட்ஸு, ஃபீட்டு, மில்லிமீட்டர், இன்ச்சஸ், ஃபீட்டு. ஓகே, நம்ம வந்து மில்லிமீட்டர் சூஸ் பண்ணி நம்ம மோஸ்ட் ஆஃப் த டயக்ராம் வந்து நம்ம இது எம்எம்ல தான் இருக்குது. அப்படின்னாக்கா இன்ச்சுனாக்கா நம்ம இன்ச்சஸ்லேருந்து எம்எம் கன்வெர்ட் பண்ணி டைரெக்டாக பண்ணலாம். ஆர் இன்ச்சஸ் நம்பரை கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா,
அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. ஓகே, எம்எம்ன்றதை இண்டிகேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணுறத வேண்டாம். ஓகே அண்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு இண்டிகேட் ஆகிடும். ஆட்டோகேடில் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ நம்ம எந்த ஒரு கமாண்ட் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னாக்கா அந்த கமாண்டுக்கு அதே வந்து கைடு பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ எல்என் ஸ்டெப் என்ன ஒன்று எனக்கு லைன்ன்றது கமாண்ட் இண்டிகேட் ஆகுது. ஓகே, இங்கே வந்துட்ட உடனே எனக்கு பாருங்கள் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லிமிட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு நம்ம லிமிட்ஸை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஆட்டோகேட் நம்ம மெக்கானிக்கலில் வந்துட்டு நம்ம லிமிட்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ்க்கு நம்ம லிமிட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கலாம். லிமிட்ஸ்னா என்னன்னாக்கா, இப்போ எனக்கு வந்து ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அது சிவில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம மெக்கானிக்கல் யூஸ் பண்ணுறது. பட் ஜென்ரல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். லிமிட்ஸ்ன்றது வந்து எது இண்டிகேட் பண்ணுறதுனாக்கா, இப்போ எனக்கு ஒரு ஏரியாக்குள்ளே வந்துட்டு எனக்கு டயக்ராம் அந்த இதுக்குள்ளே தான் எனக்கு ட்ரா ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க லென்த்து பிரெட்த்து அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எனக்கு அந்த டயக்ராம் ஒரு 30-40 அண்ட் சைட்டுக்குள்ளோ அதுக்குள்ளே தான் எனக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும் அன்ற மாதிரி அது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, லிமிட்ஸ்ன்ட்டு நான் வந்து இங்கே கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து எல்லா எம் அன் கொடுத்துட்ட உடனே எனக்கு லிமிட்ஸ் இண்டிகேட் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது இது நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெசிஃபை அ லோவர் லெஃப்ட் கார்னர் ஆன்ட்டு இருக்கு. லோயர் லெஃப்ட் கார்னர்னாக்கா இந்த சைடில் இருக்குது, இந்த வந்துட்டு இந்த கார்னரு. இதுக்கு நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுறோம்னாக்கா 0,0 அண்ட் இண்டிகேட் பண்ணி என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிமிட்ஸ் அப்பர் ரைட் கார்னர் இருக்கா. இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு இதுக்குள்ள எவ்வளோ வேணுமா இருக்கிறது அன்றதை ஸ்பெசிஃபை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ வந்துட்டு 1200 வச்சுக்கேன். 1200, 1200 அட்ரஸ் வந்துட்டு என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ண உடனே நமக்கு லிமிட்ஸ் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதாவது டயக்ராம் ட்ரா பண்ணுறத வந்துட்டு நம்ம இந்த செட்டுக்குள்ளே நம்ம பண்ணியிருப்போம் தெரியுமா, அந்த இதுக்குள்ளே இண்டிகேட் ஆகிடும். இப்போ அதை நம்ம செட் பண்ணிட்ட உடனே இப்போ நம்மளுக்கு அது எது தெரியுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ ட்ராயிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது லிமிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் போகும்போது அது ப்ரீஃபியாக டெத்தாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்கேல் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 5 mm ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன்னாக்கா அந்த சர்க்கிள்து வந்து ஸ்கேல் எப்படி கொடுக்குறது அன்றது வந்து இண்டிகேட் பண்ணலாம். அதாவது பிக்கர் எவ்வளோ இது பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 1:1, 1:2, 1:3 அன்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் ஆகிருக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஸ்கேலில் நான் வந்து ட்ரா பண்ணணுமா இருந்துச்சுன்றதை ட்ரா பண்ணலாம். நம்ம வந்துட்டு 1:1க்கு நம்ம ஸ்கேல்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த ரைட் போர்ஷன் கார்னரில் வந்துட்டு நம்மளுக்கு annotation scale of current view வந்துட்டு இருக்கு பாருங்க. இங்கே தெரியுதா உங்களுக்கு, இங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்து எங்கன்னா இங்கே இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுறதுனாக்கா இங்கே வந்துட்டு நம்ம வந்து இங்கே நமக்கு 3 dots இருக்குது இல்லையா, இந்த டாட்ஸ் 3 லைனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு 3 lines இருக்குது. இங்கே வந்து நமக்கு 3 lines இருக்குது. இந்த 3 lines கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வருது. இதில் வந்துட்ட உடனே நம்மளுக்கு வந்து எது வேகமாக இருக்குது அப்படின்றது கேட்கல. இப்போ எனக்கு ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணணுமாச்சுன்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு ஆட்டோ மோட் இது வந்துட்டு எனக்கு ஆஃப் பண்ணணுமாச்சு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா போர்ஷன்ஸும் நான் டீல் பண்ண முடியும். அண்டாக எனக்கு நம்மளுக்கு எல்லாம் இருந்ததுனாக்கா நமக்கு ட்ராயிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் கீஸு நான் ஆட்டோகேடில் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் F1, F2, 12 என்னென்ன இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு புது டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் சந்தோஷ், CAD NEST RR நாகர்.